இந்தியாவின் இந்து மதத்தை பரப்புவதற்கு இதை தவிர வேறு சரியான இடம் இல்லை. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததனால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறேன்னு எழுதினார் பாருங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வெற்றி. அதனால தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஊக்கம் இருக்கணும் சார். ஆனால் சரி, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், லைட்டாக இருக்கும். அதை கேட்டு தெரிஞ்சுப்பான். இந்த அட்வைஸ் கேட்குறவங்களாம் பார்த்தா அவனெல்லாம் அரையணும் போல இருக்கும். சார் நான் என்ன படிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்னடா நினைப்பார்? நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான். அவன் சொன்னால் ஆயிடுவியா? வரல, பிறந்ததுலேருந்து 300 வருஷம் உயிரோடு இருக்கும். போர் அடிச்சிடும் இல்லை? உடம்புக்கே நிறைய பேர் இருக்கான். ஒன்றும் வரக்கூடாது, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும். போர் அடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும். நிறைய பேருக்கு அது இல்லை. வாழ்க்கை அமையாதுங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அமையும், அவ்வளோதான். இல்லையா? நம்ம தான் அமைச்சிக்கணும். இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபாக சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா? அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் இருந்தால் கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப். என்ன எனி சூட்டபிள் ஜாபு? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சினுக்கிறான்? மேனேஜர் போஸ்ட் நினச்சினுக்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தவொன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸ் பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது, யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுக்கிறான். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கேள்வி, ஏன்னா திருவள்ளுவர் யாரும் பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் கவர்மெண்ட் போட்ட திருவள்ளுவர், அப்படி தானே? யாரும் பார்த்ததில்லை. வாசுகி அம்மா திருவள்ளுவரை திட்டிருக்க மாட்டாங்க? இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னாங்க அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாதுங்க, இருட்டு, நைட்டில் லைட்டு கிடையாது. பகலில் எழுதணும், ஓலையில் எழுதணும். இப்போ மாதிரி A4 பேப்பர் எடுத்து எழுத முடியாது. ஓலையில் எழுத்தாணியில் எழுதணும். டென்ஷன் ஜாப். அதுவும் இல்லாமல் எல்லா ஓலையிலுமே எழுதிட முடியாது, அண்ணனுக்கு தெரியும். அந்த ஓலையை பதப்படுத்தணும். ஓலையை ரெடி பண்ணோங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் தூக்கி போட்டு திருப்பி எழுதணும். ஏன்னா ஓலை நீங்கள் பதப்படுத்தினாலும் பள்ளம் விடும். இவ்வளவு செஞ்சுருக்காரு. அவருக்கு மாத ஊதியம் ஏதாவது உண்டா வள்ளுவருக்கு? இல்லை. கலைமாமணி பத்மஸ்ரீ விருது உண்டா? இல்லை. அவரை யாராவது பாராட்டினாங்களா? தெரியல. ஆனாலும் ஏன் எழுதினார்? பிற்காலத்தில் வருகிற சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தில் எழுதியவன் வள்ளுவன். அதனால தான் இன்றைக்கி 2000 வருஷம் கழித்து நிற்கிறார். ஊக்கம் அது கைவிடேல்னு சொன்னாங்க பாரு. ஏன் விட்டா ஓடிடும். 7 வயசு பையனை எக்ஸிபிஷன் கூட்டி போனால் கையோடு பிடிச்சிக்கணும் சார், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எக்ஸிபிஷனு. அவனை பிடிச்சிக்க சொல்லக்கூடாது. நம்ம கையை, என் கையை பிடிச்சினே வானா போயிடுவான். அவன் கையை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம் அது கைவிடேல். நிறைய பேருக்கு சில பேர் நினைக்கிறாங்க சார், வாழ்க்கை வந்து நல்லா அமையணும். நமக்கு அமையலையே, அமையாது, போர் அடிச்சிடும். நம்மளுக்கே ஜுரங்கிற ஒன்றும் வரல, பிறந்ததுலேருந்து 300 வருஷம் உயிரோடு இருக்கும். போர் அடிச்சிடும் இல்லை? உடம்புக்கே நிறைய பேர் இருக்கான். ஒன்றும் வரக்கூடாது, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும். போர் அடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும். நிறைய பேருக்கு அது இல்லை. வாழ்க்கை அமையாதுங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அமையும், அவ்வளோதான். இல்லையா? நம்ம தான் அமைச்சிக்கணும். இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபாக
சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா, அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய், அழகுன்னிட்ட கை நிறைய சம்பளம் அப்புறம் அடக்கமும் கேட்டா அந்த காம்போலியே அது வராது, அது வேற. எல்லாத்துக்கும் அலையப்படாது. நமக்கு வாழ்க்கை அப்படி தாங்க, வாழ்க்கை அமையாது, நம்மளே தான் அமைச்சிக்கணும். சார் கல்யாணம் பண்ணலான்னு 3000 ரூபாய் கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும். 50 ஜாதகம், அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு 10 ஜாதகம், அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்ச ஒரு 3, அதில் 1 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார். எனக்கு வந்தது சார் அது மாதிரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அந்த படுவாங்க அப்புறம் தான் அமிச்சானு. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், சொந்த வீடு கொடுப்பேன், எல்லாம் போச்சு. எங்கள் அப்பா கூட கேட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். வாழ்க்கை நமக்கு அமையாது சார். கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம், கோவை சார்லாம் ரேஞ்சில் வரும். இல்லை லேடிஸாக அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க, நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஆனால் மாற்றணும் சார். வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் 6வது அறிவு கொடுத்தான். அதுக்கு தான் ஊக்கமுடைமை தேவை சார். பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், சாப்பிட உட்காடுறோம், பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க. நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம், ஒரு பீஸ் கூட இல்லை. சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிரும். 4-5 பீஸோடு பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பீஸே இல்லைன்னா அமையலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அமைச்சிக்கணும். சில பேர் அபாவா அந்த போட்டு போகிறவனையே உத்து பார்த்துன்னுப்பான், நீ வாழ்க்கையில் ஃபெயிலியர். சில பேர் சர்வரை கூப்பிட்டு திட்டுவான், கண்ணில் கரியே இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவான். வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும். ப்ரோ தலை இங்கே வா, அவனு ஏன் தலைன்றோம், நமக்கு தேவை பீஸுடா. அவன் யாராக இருந்தால் நம்ம அவன் நம்ம ப்ரோன்னு சும்மா கூப்பிட்றோம், அவன் நம்மளுக்கு ப்ரோவா, நமக்கு பீஸு. ப்ரோ என்ன ப்ரோ, எல்லாருக்கும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை, 6 பீஸ் வச்சுட்டு போவான் சார். ஆக வாழ்க்கை அமையாது, நம்மளே அமைச்சிக்கணும். அப்படி தான் இருக்கணும் சார். எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும், நினச்ச மாதிரி நடக்காது, நடக்க வைக்கணும். என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான், டேய் உனக்கு நீ நினச்ச மாதிரி எப்போது நடந்துக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா, ஏன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைன்னா. அவனுக்கு என்னென்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதானுக்கு சார். காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்கிறார் சார். தோல்வி வெற்றியின் முதல் படி. ரைட்டு, தோல்வியின் முதல் படி எதுனால? ஊக்கமில்லாமை தோல்வியின் முதற்படி. நீ ஊக்கமுடைமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம், அவ்வளோதான் சார். ஊக்கம் அது கைவிடல். ரொம்ப 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 இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார். ஜெயித்தவனெல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான். அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறது இல்லை. லாட்ரி சீட்டா வாங்கினாங்க எல்லாரும். மேரி கியூரிலாம், மேரி கியூரி 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. 2. அதில் என்ன விசேஷம், ஒரு நோபல் பிரைஸே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில். அது என்ன விசேஷம், 2த்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு இன்னொன்று கெமிஸ்ட்ரி, 2 இரு துருவம். ஆனால் 2த்துலேயும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஊக்க உடைமை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள், ஊக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது. நம்மளால் அதை முடியலை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நமக்கு there is no goal. எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம தாளாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எம்ஃபில் பிடிச்சிட்டா போதும்னு நினச்சின்னு இருந்தவங்களை திட்டி திட்டி பிஹெச்டி ஆக்கினவர் அவர் இல்லை. எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்கார் சார் இந்த கல்விக்கு, ஒரு தனி மனிதனுக்கு. நமக்கே அப்படி தானே சார், ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கிற பெரியவர்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன், இது என்னுடைய பர்சனல். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து வைக்க வேண்டாம். தயவுசெய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசிட்டு வரோம்.
+2ல் நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்ல. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும், நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான். அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார். இந்த குழந்தைங்களெல்லாம் எல்கேஜி போகிற குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு என்னவா வர போகிற, டாக்டர், என்னவா வர போகிற, இன்ஜினியர், கலெக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டு அம்மாவும் அதான் சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். நான் கூட சொல்லுவேன், எல்லா டாக்டர் ஆகிட்டா எவன் தான் பேஷண்ட் ஆகுது சார்? படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான்? யாராவது வேணும் இல்லை? இதே பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், எது டாக்டர் அப்படின்னுவேன். என்னடா படிக்க போகிறேன்னு தெரில சார்னா. ஏன்னா முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அவனுக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது. சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷனு கேவலமாக இருக்குதுங்க, அனுப்புகிறானுங்க. நான் இதை படிச்சிருக்கேன், உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தானே சொல்லணும். அதுதானே தன்னம்பிக்கை. நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இது படிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், இருந்தால் கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப். என்ன எனி சூட்டபிள் ஜாபு? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சினுக்கிறான், மேனேஜர் போஸ்ட் நினச்சினுக்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தோன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸு பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது, யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுனுக்கிறான். அதில் ஒருத்தன் யார் யூ லேர்ன் டு டூ, நீ எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிற, எல்லாம் அவன் ஒன்று சொன்னான். ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான், ஐ வாண்டட் டு பிகம் யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ சார். நான் அழுந்துட்டார் கென்னடி. யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்டட் டு பி யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ. நம்ப மாட்டீங்க தோழர்களே, அந்த பையன் யூஎஸ் பிரசிடென்ட்டானா, அவன் பேர் கிளின்டன். 2 வாட்டி பிரச்சனையில் மாட்டினதில் வேறு பிரசிடென்ட் ஆகிட்டான். எண்ணியது அந்த ஊக்கம். சார் சேஃப்டி பின்னுக்கு தமிழ் என்ன? ஊக்கு. ஏன்? கிழிஞ்சதை தைக்கும். ஊக்கம் இருந்தால் எதுவும் கிழியாது, கிழிந்தாலும் ஊக்கமுடைமை அது தைத்து கொடுக்கும். அவ்வளோதான். சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம எல்லாமே பெருமையாக சொன்னோம். என்ன சொன்னோம்? டியர் அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஓ சிகாகோ, ஓ அதனால் இந்த ஓ எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணார். அந்த 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 நிகழ்ச்சியை செப்டம்பர் மாதம் இவர் ஜூயே போயிட்டார். நல்ல குளிர், ட்ரெஸ்ஸு கிடையாது, அந்த குளிரை தாங்குகிற ட்ரெஸ்ஸு கிடையாது. விவேகானந்தர் எழுதுகிறார், ஒரு 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று. என்னால் இங்கே பசி தாங்க முடியவில்லை, குளிருக்கான உடை என்னிடம் இல்லை. 100 முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாம் என்று. ஆனால் இந்தியாவின் இந்து மதத்தை பரப்புவதற்கு இதை தவிர வேறு சரியான இடம் இல்லை. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததனால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறேன்னு எழுதினார் பாருங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வெற்றி. அதனால தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஊக்கம் இருக்கணும் சார். ஆனால் சரி, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், லைட்டாக இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுப்பான். இந்த அட்வைஸ் கேட்குறவங்களாம் பார்த்தா அவனெல்லாம் அரையின போல இருக்கும். சார் நான் என்ன படிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் என்னடா நினைப்பார், நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான். அவன் சொன்னால் ஆயிடுவியா? அட்வைஸ் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேணாவா சார்? சார் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, நூற்றுக்கணக்கான முடிச்சிருவனே நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி நம்பி போய் கேட்டான், சார் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு. உடனே அவர் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சி கிங் இல்லை, என்னது அப்படின்னாரு. ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு வாகனம், இன்ஜின் வச்சு ஓடும், பேட்ரி பவர். எப்படி? இன்ஜின் நடுவில் இருக்கும் சார். உடனே எடிசன் சொன்னாராம், முட்டாள்,
ஒன்று இன்ஜின் முன்னாலேருந்து இழுக்கணும், இல்லை என்ஜின் பின்னாலேருந்து தள்ளணும். நடுவில் இருந்தால் ஓடாது. உன் கண்டுபிடிப்பு வேஸ்ட்டு. சொன்னது யார்? எடிசன். ஆனால் போனவன் சொன்னான், போவா, என்னுடைய ஊக்கம் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சது இந்த ரோட்டில் ஓடும். நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, அந்த ஆள் பேர் தான் ஃபோர்டு. கார் கண்டுபிடிச்ச மனுஷன், அவன் கண்டுபிடிச்சவனால தான் இன்றைக்கி ரோடு மேலே காரு. ஆனால் வேணான்னு சொன்னது யார்? எடிசன். எடிசனே சொன்னாலும் சரி, ஊக்கம் இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிறைய பேர் நான் பசங்களே சார் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க, அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்த்த பிறகு மாடா கல்யாண ஆசை உனக்கு வந்ததுன்னு. அப்பா சொல்கிற, பையன் சொல்கிறான், அதையும் ஒரு கை பார்த்துருவோம்பா. ஒரு ஊக்கம் தானே, இல்லைன்னா நம்மளுக்கு சார் உண்மையிலே. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.